இன்றும் கூட நாம் ஒரு இடத்தை பற்றி நம்ம எப்பவும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? வார வாரம் நம்ம இடத்தை பற்றின வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெயர் வைக்கப்படுறது தான், ஆனால் இடத்திற்கு இல்லை, ஒரு பலிபீடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பலி கொடுக்கப்படுகிற அந்த பலிபீடத்திற்கு பெயர் வைத்ததை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை சொல்கிறப்பயே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிரும் இது யாருடைய விஷயம் அப்படின்னு சொல்லி. எலியாவுடைய ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ அந்த எலியாவை பற்றின குறிப்புகள் இருக்கிறது தான் அந்த நமக்கு 1 ராஜாக்கள் 17, 18ஆம் அதிகாரம். எலியானா யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், அடிக்கடி நம்ம தியானித்தது உண்டு எலியாவை பற்றி, சரிங்களா? நம்மளுடைய சபையில் அதிகமாக நம்ம தியானித்தது எலியாவை பற்றின்னு நம்ம சொல்லலாம். அதை விட என்னென்னா, எலியா ஒரு திஸ்பயன் அப்படின்றத ஐயா அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அடிமைப்பட்ட ஒருத்தருக்கு ஆண்டவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. அந்த திஸ்பியனான எலியா என்ன செய்கிறாரு, ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த ராஜாவிட்ட என்ன சொல்கிறாரு, இன்று என்ன செய்யாது, இன்றிலிருந்து நாட்டில் என்ன செய்யாது, மழை பெய்யாதுன்னு சொல்கிறாரு. அப்போ மழை பெய்யாதுன்னு அவர் அவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? ஆகாப் ராஜா ஒரு நல்லவனாக இருந்திருக்கல. அவன் தன்னுடைய வம்சத்தில் இருந்த எரோபியாமையை போல் என்ன செய்கிறாரு, விக்கிரகங்களுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டு வர்றான். இஸ்ரவேலின் தேவனை மறந்து போகிறான். ஆகாப் ஒரு நல்ல ராஜாவாக இல்லை. இஸ்ரவேலை தான் அவர் அரசாள்றாரு, ஆனாலும் இஸ்ரவேலுக்கு நல்ல ராஜாவாக இல்லை. ஏன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாரையும் வழி போக செய்கிறாரு. அவங்க எல்லாரையும் பாகால் தெய்வத்தை வணங்க செய்கிறாரு. தன்னுடைய மனைவியான எசபேலின் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறாரு, பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாரு. இஸ்ரவேலின் தேவனுக்கு இருந்த தீர்க்கதரிசிகளை கொல்றாரு. 100 தீர்க்கதரிசிகளுக்கு மேற்பட்டவர்களை என்ன செய்கிறார், அவர் கொன்று போடுறார். அந்த நாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளை அவரால் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ண முடியல. இஸ்ரவேலின் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறதாகவும் அவங்கள பராமரித்து வந்ததாகவும் சரித்திரமே சொல்லுது, சரிங்களா? இப்போ உள்ள ஆர்காலஜிஸ்ட், அதாவது அங்கே ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க அங்கே கோயில்கள் கட்டப்பட்டிருந்தது. பாகாலுக்கு அவங்க சிலை வணக்கம் செய்தவர்களுக்கு, அதாவது தீர்க்கதரிசிகளாக ஆசாரியர்களாக இருந்தவங்களுக்கு வீடு கட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. 450 வீடு அங்கே இருந்ததற்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஆராய்ச்சி பண்ணவங்க. அப்போ அவ்வளவாய் அந்த நாட்டை என்ன செஞ்சுருந்தார், அவர் வலிவு போக செய்திருந்தார். இதை கர்த்தர் பார்த்து எலியாவை அங்கே அனுப்புகிறார். எலியா என்ன சொல்கிறாரு, இந்த நாட்டில் இனி மழை வரவே வராது அப்படின்னு சொல்கிறார். மழை இனிமே 3.5 வருடம், 3 வருடமும் 6 மாதமும் மழை வராது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு முன்பாக அவர் என்ன செஞ்சிருப்பார் அந்த எலியா அப்படின்னா, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். எங்கே ஜெபிக்கிறார், எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, இந்த நாட்டில் மழை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல. இந்த ஆகாபுடைய அந்த வேலைகளை அவர் விரோதமாக, கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு விரோதமாக இருந்ததை அவரால் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியாமல் தேவனிடத்தில் இந்த நாட்டில் மழை பெய்யாமல் பஞ்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இதுக்கு ஆதாரமாக நம்ம பார்க்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும், எலியா தேவனிடத்தில் ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி. தேவனிடத்தில் ஜெபிக்கிறாரு, மழை வரக்கூடாதுன்னு சொல்லி. மழை வரலை, தேசத்தில் பஞ்சம் வந்துடுது. இவர் எங்கே இருக்கிறாரு, கேரித்த ஆற்றங்கண்டையில் இருக்கிறாரு. அங்கே காகம் போஷித்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதற்கப்புறம் அவர் எங்கே வர்றாரு, எலியா சாரிபாத்தின் விதவை வீட்டுக்கு ஆண்டவர் வர சொல்கிறாரு. ஏன்னா பஞ்சம் அதிகமாக அந்த ஆற்றில் கூட தண்ணி வற்றி போகுது. அப்போ காகம் அப்பம் கொடுத்தாலும் அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் நீ சாரிபாத்து விதவை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு, நமக்கு நல்ல தெரிந்த ஒரு ஸ்டோரி. என்னது, அங்கே அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு தண்ணீர் கொண்டு வான்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க கிளம்புறப்ப ஒரு அப்பமும் சுட்டு கொண்டு வா
வான்னு சொல்கிறாரு. ஐயா, என் பிள்ளையும் நானும் சாப்பிட்டு மறிக்கும்படியாக ஒரே ஒரு அப்பம் சுடுறதுக்கு மாவும் அதுக்கு சுடுறதுக்காக 2 விறகும் பொறுக்கத்தான் வந்தேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எலியா என்ன செய்கிறாரு, இல்லை முதல்ல எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவங்க போய் அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்த மாத்திரத்தில் என்ன நடக்குது, அங்கே பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவங்க வீட்டில் மாவும் எண்ணெயும் தீராமல் அப்படியே இருக்குது. அப்போ சாரிபாத் விதவை வீட்டில் இருக்கிறப்ப அவங்க மகனுக்கு என்ன செய்யுது, உடம்பு முடியாமல் போய் இறந்து போகிற சூழ்நிலை ஏற்படுறப்ப அந்த விதவை தாய் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா, இப்படி என் மகனை சாக கொடுக்க இருக்கிறேனேன்னு சொல்கிறப்ப அப்போ எலியா அவர் என்ன செய்கிறாரு, அந்த மகன் மேலே மேல் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் மகன் மேலே 3 தரம் விழுந்து அவர் என்ன செய்கிறாரு, அழுகிறாரு, புலம்புறாரு, தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். அவருடைய உயிர் மறுபடியுமாக அவனிடத்தில் வரட்டும்னு ஜெபிக்கிறார். 3வது முறை அவர் விழுந்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது, அந்த மகனுக்கு உயிர் வந்தது. அந்த சாரிபாத் விதவை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய மனுஷன்தான், உங்கள் வாயிலிருந்து வர்றது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்விதமாக அவர் என்ன செய்கிறாரு, 3 வருஷம் கழிந்து முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் நீ ஆகாப்ட போன்னு சொல்கிறாரு. மறுபடியுமாக ஆகாப்பிடம் வரும் பொழுது அவர் ஒபதியாவிற்கு முன்பாக நிற்கிறாரு. ஒபதியாட்ட சொல்கிறாரு, நான் வந்திருக்கேன்னு போய் ஆகாப்ட சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆகாப் என்ன, ஒபதியா என்ன செய்யல, நான் போய் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் போய் சொல்ல போன நேரத்தில் ஆண்டவர் உங்களை எங்கேயாவது கொண்டு போயிடுவார், நான் என்ன பண்ணிடுவேன், அவர்கிட்ட போய் மாட்டிக்குவேனே, என்னையெல்லாம் கொண்டு போடுவாருன்னு பயப்படுறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் 100 பேருக்கு கெபிக்கு 50 பேராக வைத்து என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன், நான் அவங்களுக்கு அப்பம் கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்னு தன்னை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்ட உபதியா போய் சொல்லி என்ன செய்கிறாரு, ஆகாப்பை கூட்டி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆகாப் அங்கே வந்த பிறகு என்ன நடக்குது, இங்கே பாரு, இந்த தேசத்தில் மழை இல்லாமல் 3 வருஷம் நீங்கள் பஞ்சத்தில் இருந்தீங்களா, இப்போ தெரிஞ்சுக்கங்க, தேசத்தில் மழை பெய்ய வைப்பது உன் பாகால் தெய்வம் இல்லை, இஸ்ரவேலின் தேவன் தான். தேசத்தில் சேமம் ஏற்படணும்னா நீ யாரைத்தான் வணங்கணும், இஸ்ரவேலின் தேவனை தான் வணங்கணும்னு அவர் சொல்கிறார். கர்த்தரே தெய்வம்னு சொல்கிறார். ஆனால் ஆகாப் அதை என்ன செய்யலை, ஒப்புக்கொள்ளலை. அப்போ அதை நிரூபிக்கும் வண்ணமாக என்ன நடக்குது, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி இதில் 2 மாடு எடுத்துகிட்டு வாங்க, ஒரு மாட்டை வெட்டி நீங்கள் பாகாலுக்கு பலி கொடுங்க, இன்னொரு மாட்டை வெட்டி நான் என்ன பண்ணுறேன், இஸ்ரவேலின் தேவனுக்கு பலி கொடுக்குறேன். ஆனால் அக்கினி வரக்கூடாது, அக்கினியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. மேலிருந்து அக்கினி வந்து அந்த தெய்வம், எந்த தெய்வம் அந்த பலியை எடுத்துக்கொள்ளுதோ அக்கினியின் மூலமாக அவரே உண்மையான தெய்வன் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி பாகால எவ்வளோ நேரமாக அவங்க வணங்குறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வணங்குறாங்க. ஆனாலும் என்ன வரலை, அக்கினி இறங்கி வரவே இல்லை. எலியா கேலி செய்கிறாரு, உன் பாகால் தெய்வம் தூங்கியிருப்பான், சத்தமாக கூப்பிடுன்னு. இவங்க கத்தியால் கீரிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் பாகால் தெய்வம் வரவே இல்லை. இரவு நேரமும் மாலை பொழுது வர்றப்ப இவர் என்ன செய்கிறாரு, அந்தி நேரத்தில் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, அந்த பலியை இவர் செலுத்துறாரு, எலியா செலுத்துறாரு. வேறு ஒரு மாட்டை எடுத்து என்ன செய்கிறாரு, சந்து சந்தாக வெட்டி அவர் பலிபீடத்தில் வைக்கிறாரு. அந்த பலிபீடத்தில் 12 கற்களை வைத்து யாக்கோபுடைய சந்ததியாருடைய அந்த பிரதிபலிப்பாக அவர் 12 கற்களை வைத்து அந்த பலிபீடத்திற்கு தான் என்ன பேர் வைக்கிறாரு, இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். சரிங்களா, அந்த இஸ்ரவேல்னு பேர் வச்ச அந்த பலிபீடத்தில் என்ன செய்ய சொல்கிறாரு, பலிக்கு மேலாக குடமாக தண்ணி ஊற்ற சொல்கிறார். எத்தனை முறை, 3 முறை தண்ணி ஊற்ற சொல்கிறார். அவ்வளோ தண்ணி ஊற்றின பிறகு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் அந்த ஜெபம். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலுக்கு நீங்கள் தான் தெய்வம்னு, நான் உங்களுடைய ஊழியக்காரன்னு, நான் உங்களுடைய வார்த்தையை தான் சொல்ல வந்திருக்கேனோ, இந்த மக்களுக்கு முன்பாக என்ன செய்யுங்க, காண்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பலிகளை ஒரு தண்ணி இல்லாமல், ஒரு மண்ணு கல் கூட இல்லாமல் அக்கினியின் மூலமாக நக்கி விடுகிறார். அங்கே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பறத்துக்கு போயிடுது.
இஸ்ரவேலின் தெய்வமே உண்மையான தெய்வம்னு சொல்லி பாகாலுக்கு தெய்வத்தை முன்னாடி என்ன செய்கிறாரு, அங்கே வணங்கின அந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு எலியா இப்போ என்ன செஞ்சிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டார். என் தெய்வமே உண்மையான தெய்வம். எல்லாரையும் என்ன செய்ய வச்சிடறாரு, கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வைக்கிறாரு. அங்கே பெரிய ஒரு சங்காரம் நடக்குது. அந்த பாகால வணங்கின தீர்க்கதரிசிகள் எல்லாரையும், அந்த 450 பேரை என்ன செய்கிறாரு, சங்கரிக்கிறார் எலியா. ஒரே ஆளா நின்று, தனித்து நின்று என்ன செய்கிறாரு, பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இந்த ஜெபங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாயிருந்தது. எலியா கருத்தாய் ஜெபித்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த ஆகாப்ட போய் என்ன சொல்கிறாரு, சரி இனி என்ன செய்யும், மழை பெய்யும் நாட்டில், நீ என்ன செய்ய, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கர்மேல் மலை மேலே ஏறி என்ன செய்கிறாரு, அங்கே கார்மேகம் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாரு தன்னுடைய வேலைக்காரனை. 7 முறை பார்த்து 7வது முறை வந்து சொல்கிறான், ஒரு சின்ன கார்மேகம் அங்கே இருக்குன்னு சொல்லி. அப்போதான் ஆண்டவர் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி என்ன செய்கிறாரு, மழையை வர்ஷிக்க செய்தார். கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்ன செய்தது, நிறைவேறினது. மழை பெய்தது இந்த தேசத்திற்கு. பெரிய ஒரு சம்பவம் அங்கே இல்லையா. ஆகாபுக்கு முன்பாக என்ன நடந்தது, கர்த்தரே தேவன்றத ஆண்டவர் அங்கே எலியாவின் மூலமாக சொல்லி சென்றார். நமக்கும் அப்படியே, நாமும் கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற நிறைய ஆகாப்புகள் இங்கே உண்டு. அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தரே தேவன்னு நாம் சொல்லணும் அப்படின்னா, அவர் செய்த அந்த ஜெபத்தை போல நம்மளால் ஜெபிக்க முடியுமான்னு தெரியலை. கருத்தாய் ஜெபித்து மழையை வரக்கூடாதுன்னு சொன்னார், மழை வரல. கருத்தாய் ஜெபித்து பிள்ளைய உயிரோடு கொண்டு வந்தார். நாம் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியுமான்னு நமக்கு கேள்வி இருக்குது. நம்மளுடைய ஜெபங்களில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் வேணும். எப்படிப்பட்ட அற்புதங்கள், ஆண்டவரே நானே உம்முடைய ஊழியக்காரன் அப்படின்றத எனக்கு இந்த மக்களுக்கு முன்பாக காண்பிங்கன்னு சொல்லி எலியா ஜெபித்தது போல, நான் உங்களுடைய விசுவாசி தான், நான் உங்களோட பிள்ளை தான் எல்லாருக்கும் முன்பாக நிரூபிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாமளும் கருத்தாய் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் இறங்குவார். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவிற்கு எப்படி இறங்கி ஆண்டவர் எத்தனை பேருக்கு முன்பாக அற்புதத்தை நிகழ்த்தினாரோ அப்படியாக நமக்கும் இறங்கி அத்தனை பேருக்கு முன்பாக நம்மளையும் சாட்சியாக வைப்பார்.